ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஸ் டைம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டு குலதெய்வ கோவிலுக்கு தாங்க நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு கிளம்பிட்டோம். எங்கள் ஊர் எல்லையில் ஒரு ஐயனார் கோவில் இருக்குது. அங்கே எப்பயுமே நாங்கள் வேனை நிப்பாட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு தாங்க போவோம். அது மாதிரி இன்றைக்கும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. எங்கள் குடும்பம், எங்கள் வீட்டுக்காரவங்களோட தம்பி வீட்டு குடும்பம், அதுக்கப்புறம் எங்கள் மாமா மாமியார் எல்லாருமே கிளம்பிட்டோங்க. எங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருத்துறைப்பூண்டி தாண்டி ஒரு சின்ன கிராமங்க, ஓவரூர் அப்படிங்கிற கிராமத்தில் தாங்க இருக்குது. அழகான வயல்வெளிக்கு நடுவே எங்கள் குலதெய்வம் சின்னதாக ஒரு கோவிலுங்க. எப்பயுமே பங்குனி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டி 2வது செவ்வாய்க்கிழமை திருவிழா நடக்குங்க. எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்குதுங்க. அங்கே தான் காவடி எடுப்பாங்க, கப்பறை எடுப்பாங்க. எல்லாமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். நாங்கள் இங்கே பூஜைலாம் பண்ணிவிட்டு, ஆனால் இது எங்கள் குலதெய்வ ஐயனாருங்க, துள்ளுக்குட்டி ஐயனார்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லா பூஜைகளையும் பண்ணிவிட்டு மாவிளக்கெல்லாம் போட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தாங்க நாங்கள் அந்த அம்மன் கோவிலுக்கு போவோம். அங்கேயும் போய் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க வீட்டுக்கு கிளம்புவோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே இதெல்லாம் முடிச்சுட்டு தாங்க அந்த கோவிலுக்கு போவோம். எப்பயுமே நம்மளுக்கு எவ்வளவு தான் இஷ்ட தெய்வம் இருந்தாலும் நம்மளுக்கு குலதெய்வங்கிறது ரொம்ப முக்கியங்க. நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு கஷ்டமோ எதாக இருந்தாலும் நம்ம குலதெய்வத்தை சொல்லி நம்ம சாமி கும்பிட்டா உடனே எல்லாமே சந்தோஷமாகிடுவாங்கங்க. இது மாதிரி குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்பயுமே நாங்கள் எந்த ஒரு நல்ல காரியமோ இல்லை எங்கள் வீட்டு வயலில் ஒரு விதை தெளிக்கணுமோ ஃபஸ்ட்டு நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு தாங்க எல்லாமே ஆரம்பிப்போம். அதுவும் நல்ல விதமாக எல்லாமே நல்லபடியாக முடியுங்க. யாரை மறந்தாலும் நம்ம குலதெய்வத்தை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மாதம் ஒரு வாட்டி நம்ம குலதெய்வ கோவிலுக்கு வந்துடணும். அப்படி வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டினாலும் இந்த மாதிரி நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. நாங்கள் எப்போயுமே வருஷம் வருஷம் தவறாமல் வந்துடுவோம். அதுக்கு இடையில் மாதம் எங்களுக்கு ஏதாவது விசேஷம்னா கூட நாங்கள் வந்துடுவோம். அதுக்கப்புறம் வீட்டிலையே நாங்கள் மாவிளக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. அவங்க பூஜை ஜாமான் எல்லாமே வாங்கி வச்சுருவாங்க. இங்கே கோவிலில் நாங்கள் மாவிளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு சந்தோஷமாக போவோங்க. பாருங்கள், இதான் எங்கள் குலதெய்வம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.